Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே ஈவினிங் யூஎஸ் ஆயில் ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட் கிடையாது. ஒரு சைடுவேஸாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. அதாவது $86.27 $84.36 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் தான். இன்றைக்கி காலையில் அதாவது ஓவர் நைட் யூஎஸ் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா $0.63 பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டால் எஸ்டர்டே ஈவினிங்கில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருந்தோம் 8,224 அப்படின்னு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகி ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 8,085 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். சரி, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ்டர்டே ட்ரம்ப் எக்கனாமிக் டி-டே ஆன் ஈரான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த எக்கனாமிக் டி-டேனா என்ன அப்படின்னா, ஸோ ஈரானுக்கு இராணுவ தாக்குதல்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம சண்டே வீடியோவில் பார்த்துருந்தோம். சண்டே வீடியோவில் எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஈரானுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வந்தால் அதனால் ஒரு சில நாடுகள் பாதிக்கப்படலாம். அதில் ஃபஸ்ட்டு சைனா தான். ஸோ சைனா தான் 80% ஆஃப் ஈரான் சீபோன் க்ரூட் ஆயில் வாங்குது. ஈரான் கிட்டேருந்து 80% ஆஃப் ஆயில் வாங்குறது சைனா. ஸோ இதனால் சைனீஸ் யூஎஸ் சாங்ஷன் ஆன் சைனீஸ் பேங்க்ஸ் அண்ட் ரிஃபைனர்ஸ் குட் ஹிட் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் முழுசாக பாதிக்கப்படுறது சைனா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈராக்கில் 30-40% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஈரானியன் நேச்சுரல் கேஸ். ஸோ ஈரானியனோட நேச்சுரல் கேஸை வச்சு தான் அங்கே 40% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டர்க்கி, இந்தியா. ஸோ இந்தியா பெரிய அளவில் கிடையாது. ஸோ சைனா கூட ஒரு 80% ஆயில் வாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஈரான் இந்தியா அந்த அளவுக்கு வாங்கலை. 2018-19 ஒரு $17 பில்லியன் சம்திங்கில் வாங்கினது. பட் இப்போ குறைஞ்சி $1.63 பில்லியன் மட்டும்தான் ஆயிலை வாங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் இது 90% ஆஃப் இஸ் க்ரூட் ஆயில் நீட்ஸ் தேவைப்படுது. பட் அந்தளவுக்கு வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் இஏஇ. ஸோ இந்த நாடுகள் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெஷர்னால் என்ன பண்ணுவார்? ஒரு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவார். இம்போர்ட்ஸில் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு ஒரு பங்கு சந்தைகள் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் மறுபடியுமே ஒரு டிமாண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டுங்கிறது 8,085, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8,225. ஸோ இதையும் பிரேக் அவுட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வைக்கணும். அதாவது 8,255 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வச்சது அப்படின்னா 8,388 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் க்ரூட் ஆயிலுக்கு இருக்குது. ஸோ மற்றபடி சப்போர்ட்டுங்கிறது 8,085 தான். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்குது. ஸோ இதோட செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது இந்த ஜோன் 264.8. ஸோ இதுக்கும் கீழே நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 260.4. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருமா அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பட் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அகைன் ஒரு 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்தால். நெக்ஸ்ட் கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குங்க. கோல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா ஆயில் இன்றைக்கி டிமாண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? அந்த எக்கனாமிக் டி-டேனால். சில்வர் அதே மாதிரி தான். சில்வரும் ஒரு 0.803 நமக்கு இறங்கிட்டுருக்கு. இப்போ சில்வரெல்லாம் ஒரு பிரேக் அவுட்டே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 68.30 ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் செல் சைட் பிரேக் அவுட் லெவலுங்கிறது 1,63,039. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா இல்லை ஓப்பனிங் ஆகிறதே நமக்கு இதுக்கு கீழே தான் ஓப்பனிங் ஆகும். ஸோ செல் சைடு கன்ஃபர்மேஷனாக தான் நமக்கு ஓப்பனிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,60,443.
அடுத்தது வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். நமக்கு ஆல்மோஸ்ட் நேற்றே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,44,063. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு ட்ராப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நம்ம ட்ராப் பண்ணி ஆகணும். 2,36,529 வரைக்கும். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பேட்டர்னும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட டிமாண்டு பொறுத்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து பணத்தை எடுக்கப்படலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1377.05. க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 1396. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இறங்கிட்டு இருக்கனால காப்பரும் கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்குது. ஏன்னா அதுவும் மெட்டல் தானே. ஸோ கண்டிப்பாக அதுவுமே கொஞ்சம் வந்து செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1377. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த நியூஸ் மூலியமாக இந்த எக்கனாமிக் டே மூலியமாக ஒரு 50 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. நிக்கி வந்து ஒரு 143 பாயிண்ட் நெகட்டிவ், டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 11 பாயிண்ட். ஸோ ஓவராலாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் குளோபல் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. MSCI குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.09 பாயிண்ட்ஸு, அதுவுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். பெரிய அளவில் நெகட்டிவ் கிடையாது, இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் தான். ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நெகட்டிவ் தான். இன்ஃபோசிஸ், HDFC, விப்ரோ, ICICI, அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ் மட்டும் 0.33% வந்து கொடுத்துருக்கு. ஸோ குளோபல் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவில் போய்ட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு மினிமம் 1.5 ஹவர்ஸ் இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸோ 150 பாயிண்ட்ஸோ நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் விழுந்தால் எவ்வளோ தூரம் போயிட்டு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அடுத்தது எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.